அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி பட்டாணி கூட்டு வைக்கிறேங்க. சாம்பார் வைக்கிறோம். அதனால் பட்டாணி கூட்டு வைக்கலான்னு நைட்டே நான் பச்சை பட்டாணி எடுத்து ஊற வச்சுட்டேன். நைட்டு ஊற வச்சுட்டா தான் காலையில் செய்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். காலையிலே ஊற வச்சுட்டு அதை தனியாக அலசி 2 அலசி வச்சுட்டு தக்காளி, வெங்காயம் இதெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிட்டு அரை மசாலா கூட்டுக்கு வந்து கிராம்பு, பட்டை, சோம்பு, மிளகு, ஜீரகம். ஆனால் அதெல்லாம் மிளகு ஜீரகம் கம்மியாக வச்சுக்கிறணும். சோம்பு கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கிறணும். நம்ம அப்புறம் தாளித்து விடும்போது மிளகாத்தூள் கொஞ்சம் சேர்ப்போம். இது வந்து சாப்பாட்டுக்கு நல்லா சூப்பராக இருக்குங்க. நம்ம ரச சாதம், சாம்பார் சாதம் எல்லாத்துக்குமே நல்லா மேய்ச்சா நல்லா இருக்கும். இந்த மாதிரி கூட்டு பட்டாணி கூட்டு வச்சு சாப்பிட்டா ஃப்ரெஷ் பட்டாணி இல்லை, காஞ்ச பட்டாணியை நைட்டே ஊற வச்சு செய்கிறேன். அதில் வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன், நல்லா சோம்பு வந்து 1 பங்கு ஜீரகண்டா 3 பங்கு கூட அதிலேருந்து சோம்பு வச்சுக்கிறலாம். சோம்பு, 2 கிராம்பு, 1 பட்டை துண்டு, பூண்டு பல் காட்டலை இதில், ஆனால் பூண்டு சேர்த்துக்கிட்டேன். மிளகு கொஞ்சமாக, ரொம்ப மிளகாத்தூள் போடுறதுனால ரொம்ப மிளகு வைக்கக்கூடாது. ஒரு 1/4 மூடி தேங்காய் வச்சு எல்லாத்தையும் அப்படியே கொஞ்சோண்டு கொத்தமல்லியும் வச்சு நான் அரைச்சிக்கிட்டேன். அரைச்சி அந்த மசாலாவை கூட்ட அரைச்சி வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுட்டு அடுப்பில் சட்டியை வச்சு வெங்காயம், தக்காளி எல்லாத்தையும் ஒட்டுக்க கொட்டியே நான் வந்து வதக்கி அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள் போட்டு வதக்கினா போதும். வேறு எந்த மசாலாவும் போட வேணாம். நம்ம தான் மசாலா கூட்ட அரைச்சதே போதும். இது குக்கரில் பருப்பு வேக வச்சு ஊற்றிட்டு அதிலே வச்சுட்டேன். அப்படி ஏன்னா நான் வேக வச்செல்லாம் போடலை, இதிலே தாளிச்சு விட்டே வேக வச்சு எடுத்துட்டேன். இப்படி வச்சா நல்லா மசாலாவெலாம் அதில் சார்ந்து சூப்பராக இருக்கும். எண்ணெய் கொஞ்சம் ஊற்றிட்டு வெங்காயம் தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். எல்லாம் ஒட்டுக்க போட்டே வதக்கி விட்டு அதில் கொஞ்சம் மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அதையும் கொட்டி நல்லா வதக்கி விட்டுட்டு இந்த பட்டாணி இப்போ ஊற வச்ச பட்டாணி ஊறி இருந்துச்சு, அதையும் அதிலே போட்டு அந்த அரைச்ச மசாலா கூட்டையும் அப்படியே ஊற்றி உப்பு தான் நம்ம போட்டோமே, அப்புறம் உப்பு கூட குறைச்சி நம்மளுக்கு எப்படி இருக்குதுன்னு டேஸ்ட்டு பார்த்து போட்டுக்கிறலாம். போட்டு அதை விசில் வச்சிடணும், 4-5 விசில் வச்சிடணும். ஏன்னா நம்ம வேக வைக்காத பட்டாணி ஊற வச்சது தான். அதை வந்து அப்படி நம்ம என்ன பண்ணணும், விசில் வச்சிடணும். அந்த கொஞ்சோண்டு மிக்ஸி கழுவுன தண்ணியும் ஊற்றிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்த்துக்கணும். ஒரே பக்கம் நிறையா சேர்க்க தேவையில்லை. 1 கிளாஸ் 1.5 கிளாஸ் அந்த கழுவி ஊற்றிட்டு 1.5 கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். அதை செஞ்சு அப்படியே 4-5 விசில் விட்டு அப்படியே எடுத்துட்டோம்னு வச்சுக்கோங்க. எந்த சாம்பார் சாதம், தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கு. இந்த மாதிரி